அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் உள்ள இந்தியர்கள் மற்றும் இலங்கையர்கள் விசா தொடர்பான மகிழ்ச்சியான நியூஸ் பார்க்க போறோம். ஆனரபிள் விசா 1 மாதம் வழங்கப்படுகிறது. அந்த நியூஸ் பார்க்க போறோம். அடுத்து ஹவலி அபார்ட்மெண்டில் ஏற்பட்ட தீ விபத்து. அடுத்து குவைத்தில் பாதுகாப்பு தீவிரம், உள்துறை அமைச்சகம் அதிரடி. அடுத்து வெளிநாட்டவரை கொன்ற குவைத்தி கைது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸ். குவைத்தில் உள்ள அனைத்து மசூதிகளை சுற்றி தற்போது தீவிர பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பை உள்துறை அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. பாதுகாப்பை தீவிரப்படுத்தும் வீடியோவும் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ளது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதாங்க அந்த வீடியோ. அதுபோல வாகன ஓட்டுநர்களும் வாகனத்தை கரெக்டான பார்க்கிங் இடத்தில் வாகனத்தை நிறுத்துமாறும், பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் வாகனத்தை ஓட்டவும் வாகன ஓட்டுநர்களுக்கு த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அறிவுறுத்தியுள்ளது. குவைத், சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளில் நேற்றிலிருந்து லைலத்துல் கத்ர் இரவை தேடி அனைத்து பள்ளிவாசலிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த சிறப்பு தொழுகையானது ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்கள் தொழப்படும் சிறப்பு தொழுகையாகும். நேற்று ரவுதாவில் கூட கத்தா 3 ரோட் நம்பர் 80 ஜமியத்துல் இஸ்லாமில் இரவு 1 மணி அளவில் சிறப்பு இரவு தொழுகை நடைபெற்றது. இதில் நம் தமிழ் சொந்தங்கள் பலரும் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள். ரமலான் மாதத்தின் இறுதி 10 நாட்களும் இங்கு இரவு தொழுகை நடைபெறும் என குவைத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மண்டலம் அறிவித்துள்ளது. பெண்களுக்கு தனி இட வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதுபோல சஹர் உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். அடுத்த தகவல், ஹவலி ஏரியாவில் உள்ள அபார்ட்மெண்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்த சால்மியா மற்றும் ஹவலி தீயணைப்படை வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். இந்த தீ விபத்தில் சிக்கிய 2 பேர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். விரைவில் அவர்கள் இருவரும் குணமடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ப்ரோ, ஸ்ரீலங்காவை சேர்ந்தவன் எனக்கு ஒரு சந்தேகம். நான் இந்தியாவுக்கு சுற்றுலா செல்ல விரும்புகிறேன், அதாவது சென்னைக்கு வரணும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தாரு. குவைத்தில் இருந்தோ அல்லது மற்ற நாட்டில் இருந்தோ இந்தியா வர விரும்பும் வெளிநாட்டவர்கள் முதல்ல நீங்கள் இருக்கும் நாட்டில் உள்ள இந்தியன் எம்பசி அணுகி உங்கள் பாஸ்போர்ட் உள்ளிட்ட டாக்குமெண்ட்ஸை சமர்ப்பித்து 3 மாதம் அல்லது 6 மாதம் வரை டூரிஸ்ட் விசா பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரியான டூரிஸ்ட் விசாவில் நீங்கள் இந்தியா உங்கள் விசா முடிவதற்குள் இந்தியா விட்டு எக்ஸிட் ஆகிடணும். விசா ரினியூவல் ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. இதுவே இந்தியர்கள் ஸ்ரீலங்கா செல்ல விரும்பினால் விசா எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டு ஸ்ரீலங்கா போனால் போதும். விசா ஆன் அரைவல் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்லேயே எடுத்துக்கொள்ளலாம். 1 மாதம் வரைக்கும் ஸ்ரீலங்கன் விசா கொடுப்பாங்க. அடுத்த தகவல், ஒரு வாரத்திற்கு முன்பு, அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்ச் 14ஆம் தேதி அன்று முத்துலா பகுதியில் உள்ள பக்காலாவில், அதாவது மளிகை கடையில் பொருட்களை வாங்கி கொண்டு அதற்கு பணம் திருப்பி தராமல் அந்த இடத்திலிருந்து எஸ்கேப் ஆன குவைத்தி குடிமகனை பக்காலாவில் பணிபுரிந்து வந்த வெளிநாட்டவர் வாகனத்தை துரத்தி பிடித்துள்ளார். ஆனால் குவைத்தி குடிமகன் வாகனத்தை நிறுத்தாமல் ஓட்டி சென்றதால் அந்த வெளிநாட்டவர் ரோட்டில் இழுத்து செல்லப்பட்டு பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளித்தும் பயனளிக்காமல் மரணித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இப்போ இந்த சம்பவம் நடந்த 1 வாரத்திற்கு பிறகு இப்போதான் குவைத்துடைய காவல்துறை அந்த குவைத்தியை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. கைது செய்யப்பட்ட குவைத்தி இதற்கு முன் பல திருட்டு வழக்குகள் தேடப்பட்டு வந்த குற்றவாளி என்பதும் குறிப்பிடத்தக்கது. குவைத்திகளுக்கு தான் குவைத் அரசு வாரி வாரி சலுகைகளை வழங்கிட்டு தான் வருது. ஆனால் அது பத்திரன்னு ஒரு சில குவைத்திகள், குறிப்பாக இளைஞர்கள் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபடுவது வேதனை அளிப்பதாக உள்ளது. அதனால் நம்ம ஆளுங்க, குறிப்பாக டெலிவரி ஜாப் பண்ணுற கார் டிரைவர்கள் மற்றும் பைக் ரைடர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. அடையாளம் தெரியாத நபர்கள் வண்டியை நிறுத்துமாறு சொன்னால் நிறுத்தாதீங்க, குறிப்பாக அவுட்ரு ஏரியாக்களில். அதுபோல் நான் சுரத்தா சிவடி காட்டு பர்ஸு எடுன்னு சொன்னால் முதல்ல அடையாள அட்டையை காண்பிக்குமாறு கேளுங்க. இதை நான் சொல்லலைங்க, குவைத்துடைய உள்துறை அமைச்சகமே வெளிநாட்டவர்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இப்படி கேட்க சொல்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வழிப்பறி கொள்ளை சம்பவங்கள் நடந்த காரணத்தினால தான் உள்துறை அமைச்சகமே அடையாள அட்டையை காண்பிக்குமாறு கேட்க சொல்றாங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 11,500 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 30 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 16,800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 42 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,700 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 33 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 8,000 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 27 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,300 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 27 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 85 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 34 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 279 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 953 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 478 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 948 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.